இனி நகர்ப்புற வாழ்வே என்ற அணியை நிறைவு செய்ய உங்கள் அபிமானம் பெற்ற கோவை தனபால் நகர்ப்புற வாழ்வே என்ற அணியை நிறைவு செய்ய வருகிறார். நடுவர் அவர்களே, எதிரணியிலிருந்து கபடி கருப்பன் வந்தார். ரொம்ப சந்தோஷம். அவங்க அம்மா 5 வருஷம் வரைக்கும் பால் கொடுத்தாங்களா. ரொம்ப சந்தோஷம். எங்க ஊர்ல இந்த ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்களும் 5 வருஷமா கொடுத்தாங்க. பாலை கொடுக்கல, பார கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் பாலை ஊத்துனாங்க. இல்ல, அவர் வந்தாரு. அவர் கிராமத்தில் அவர் பெரிய கபடி வீரராமா. அலங்காநல்லூர்ல 200 காளை அடக்குனாராமா. ஆண்டிப்பட்டியில் 200 காளை அடக்குனாராமா. நீங்க யோசிச்சு பாருங்க. 400 காளை மாட்டை அடக்குனார். இல்ல, ஒரு பசுமாட்டு கிட்ட அடங்கி போயிட்டான். பாத்தீங்களா மனுஷன்? இல்ல, இவர் வாங்கின கப்பை எல்லாம் அவங்க வீட்டு அம்மா குச்சிக்கிழங்குக்காரனுக்கும் பேர்ச்சாம்பளக்காரனுக்கும் போட்டுட்டாங்களா. நான் கேட்கிற நேயர்களே, அந்த அம்மா போடாம என்ன பண்ணுவாங்க? நீ ஏதோ டவுனுக்கு வந்து சம்பாரிச்சு கொண்டு போய் பணத்தை கொடுத்தீங்கன்னா அந்த அம்மா அதை வச்சு ஏதாவது சாப்பிடு. உங்க குடும்பத்தில் உங்க அப்பா என்ன பண்றாரு? பீடி சுத்துறாரு. உங்க அம்மா முறுக்கு சுத்துறா. நீ வெட்டியா ஊற சுத்திட்டு இருக்கிற. அப்புறம் அந்த அம்மா ஏதோ 2 காசு கப்பைனாலும் போட்டு ஏதோ கூழுனாலும் குடிக்கணும் இல்லைங்க. யதார்த்தமா பேசணும் இல்லைங்க. வந்துட்டு சங்கர் சொல்றாரு, அதாவது என்னமோ டவுன்ல இருக்கிறவங்க எல்லாமே கபடு சூதமா இருக்கிற மாதிரியும் கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாமே நேர்மையும் அவர் சொன்னாரு. வாக்கு கொடுத்துட்டா வாக்கு மாற மாட்டோம் நாங்க கிராமத்தாளுங்க. நாங்க மனசாட்சிக்கு விரோதமா பேசக்கூடாதுங்க. இன்னைக்கு கபடி கருப்ப கலைஞர் அரங்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. இதே கபடி கருப்ப அவங்க ஊர் மக்காச்சோள காட்டுல நின்றுட்டு இருக்கிறாரு குருவி விரட்டுருக்கு. எப்படின்னா, இவர் பழைய பேண்ட் ஷர்ட்ல வைக்கோல் போட்டு ரப்பி அங்க நின்று இருக்கிறார் காத்தவராய் நாட்டா. ஓரறிவு படிச்ச குருவி காக்கா ஏமாத்துறது நீங்க. மாட்டுக்கு கண்ணுக்குட்டி செத்து போச்சுன்னா அதுல வக்கிப்புல போட்டு மாடை ஏமாத்தி பால் கறக்கிற பேர் வழிக நீங்க. நகர்ப்புறத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் மற்றவர்களை ஏமாற்றுபவர்கள் அல்ல. உங்கள் கிராமப்புறத்திலே உங்களுடைய நாட்டுப்புறத்திலே அன்பு இருக்கலாம். ஆனால் எங்கள் நகர்ப்புறத்திலே அன்போடு அறிவும் சேர்ந்து இருக்கிறது என்பதுதான் உண்மை. கிராமத்தில் குழந்தை வளருதுங்க. அந்த அம்மா கேட்குது. அந்த அம்மா கேட்கறது எல்லாம் குழந்தை கொடுக்குது. அது கொஞ்ச நாள் வளர்ந்து படிப்புக்காக நகரத்துக்கு வருது. நகரத்துக்கு வந்து கொஞ்ச நாள் ஆகுது. அதே போல அந்த குழந்தை 2 ஆப்பிள் பழத்தை வச்சுட்டு இருக்குது. அவங்க அம்மா வேலைக்கு போயிட்டு களைப்பா வர்றா நகரத்தில். அந்த அம்மா பசியை புரிஞ்சிருச்சு. அந்த அம்மா கேட்க போறாளே ஆப்பிள்ன்ட்டு ஒரு ஆப்பிள் எடுத்து அந்த குழந்தை கடிச்சிருச்சு. அந்த அம்மாவுக்கு வருத்தம். இன்னொரு ஆப்பிள்னாலும் கொடுப்பாளுன்னு பார்க்குறாங்க. மலான்னு 2வது ஆப்பிளையும் கடிச்சிருச்சு. அந்த அம்மா சிந்திக்குது, கிராமத்தில் இருக்கின்ற பொழுது கேட்காததுக்கு முன்னாலே என் குழந்தை இந்தாமான்னு கொடுத்தாலே, நகரத்துக்கு வந்து நம்மளுக்கு பசின்னு தெரிஞ்சும் கூட 2 ஆப்பிளையும் கடிக்கிறாளேன்னு நினைக்கிறக்குள்ள அந்த குழந்தை சொல்லிச்சு, இந்த ஆப்பிள் நல்லாலம்மா, இந்த ஆப்பிள் இனிப்பா இருக்கு, சுவையா இருக்கு, வச்சுக்கோன்னு கொடுக்குது. நீங்கள் கிராமத்திலே நாட்டுப்புறத்திலே அன்பு இருந்தது. ஆனால் நகர்ப்புறத்திற்கு வந்த பொழுதுதான் அன்போடு சேர்ந்து அறிவும் வளருகிறது என்பதுதானே நிதர்சனம். நாட்டுப்புறத்துக்கு நகர்ப்புறத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? 50 ரூபாயை மிச்சப்படுத்த வேண்டும் என்பதற்காக 30 நிமிடம் நடக்கக்கூடியவர்கள் நாட்டுப்புறத்தவர்கள். ஆனால் 30 நிமிடத்தை சேகரிப்பதற்காக 50 ரூபாயும் ஆட்டோவுக்கு கொடுக்கின்றவர்கள் தான் நகரப்புறத்தவர்கள். நீங்க சிந்திக்கணுங்க. எங்களுக்கு பிஸி, எங்களுக்கு ஷெட்யூல்டு, பிஸி ஷெட்யூல்டு. உங்களை மாதிரி வெட்டியா புல்லா கோயில் உட்காந்து ஆடுபுலி ஆட்டம் ஆடுறவங்க இல்லை நாங்க. எங்களுக்கு நேரம் போதலேன்னு நினைக்கிறோம், அவங்களுக்கு நேரம் போகலையேன்னு நினைக்கிறாங்க. இதுதான் வித்தியாசம். நாட்டுப்புறத்தை குறை சொல்லுவதல்ல. ஒரு காலத்தில் நாட்டுப்புறத்தில் குழந்தையை வளர்க்கும் பொழுது தாய்மார்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? குழந்தையை கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சு, இது வந்து நம்ம வளர்த்துற நாய்க்கு, இது நம்ம வீட்டு மாட்டுக்கு, இது நம்ம எதிர்த்து வீட்டை ஏகப்படுறதுக்கு, இது உனக்கு, இது எனக்கு, எல்லாத்துக்கும் உமா கொடுத்துட்டு கடைசியில் உள்ளங்கையில் கையை வச்சுட்டு நண்டூர்து நரியூர்துன்னு போய் கிச்சு முச்சு மூட்டுவாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? தமிழா, நீ உண்ணுவதற்கு முன்னாடியே உன்னை சார்ந்தவர்களுக்கு, உன்னை நம்பி இருக்கின்ற மாட்டுக்கு, ஆட்டிற்கு, நாயிற்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு கொடுத்து விட்டு பின்னாடி நீ
ஐயோ கொடுத்து விட்டமே என்று மனதிலே வருத்தப்படாதே, கொடுத்த பிறகு மகிழ்ச்சியாக இரு என்பதற்குத்தான் கிச்சுமட்டி ஊட்டி குழந்தைகளை மகிழ்ச்சியாக வைத்தது. நான் பணிவன்போடு கிடைக்கிறேன். கிராமத்திலே இன்று இப்படி கொடுப்பதற்கும் கொடுத்து விட்டு மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் ஏழை விவசாயிகள் இருக்கிறார்களா என்பதை இந்த மாமன்றத்திலே பதிவு செய்கிறேன். ஏழை விவசாயி தற்கொலை செஞ்சுக்கிறாங்க, கிராமத்தில் தற்கொலை செஞ்சுக்கிறார் சோத்துக்கு இல்லாம. நீங்கள் சிந்திக்க வேண்டாமா எங்க போயிங்க? ஆனால் அதே ஏழை கெட்டும் பட்டணம் போங்கிறான் ஒரு பழமொழி. ஏன் தெரியுமா? கெட்டவன் பட்டணத்துக்கு வரும்பொழுது ஒரு மேசனுக்கு 750 ரூபாய் கூலி, ஒரு சிட்டாளுக்கு 500 ரூபாய் கூலி, ஒரு டிரைவருக்கு 20,000 ரூபாய் சம்பளம். அட ஒரு சினிமால ஷூட்டிங் போனோம்னா ஒரு நாளைக்கு பேட்டா 500 1000 கிடைக்குது. எல்லோரையும் அரவணைப்பது எங்களுடைய பட்டணம் என்பதை மறக்க முடியுமா? வந்தாரை வாழ வைப்பதும் எங்களுடைய நகரம்தான், வாழ்விலே நொந்தாரையும் வாழ வைப்பது எங்களுடைய அன்பான இந்த சென்னை நகரம் தானே. ஒரு கிராமத்தில் வெண்டைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் விளையுதில்லை. ஒரு வெண்டைக்காயினுடைய விலை கிராமத்தில் எவ்வளவு தெரியுமா? கிலோ 3 ரூபாய். அதே வெண்டைக்காய் நகரத்துக்கு வருகின்ற பொழுது அந்த வெண்டைக்காயினுடைய விலை கிலோ 30 ரூபாய். வெண்டைக்காய் நினைக்கிறது, நாம் பிறந்தது வேண்டுமானாலும் கிராமத்திலே இருக்கலாம், ஆனால் நாம் நகரத்திலேயே வாழ வேண்டும், அப்பொழுதுதான் நமக்கே மரியாதை கிடைக்கிறது என்று வெண்டைக்காய் நினைக்கிறது. நான் இன்னும் சொல்லட்டுமா? கிராமத்திலே தான் பிறந்தார் கண்ணதாசன், கிராமத்திலே தான் பிறந்தார் வாலி, கிராமத்திலே தான் பிறந்தான் வைரமுத்து. எல்லா விளையாட்டு வீரர்கள் எல்லாம் கிராமத்திலே பிறந்தவர்கள். ஏன் ஒப்பற்ற தலைவர்கள் கர்ம வீரம் தேறி நமது தலைவர் கலைஞரும் சேரி கிராமத்திலே தான் பிறந்தவர்கள். கிராமத்திலே இருக்கும் வரை அவர்கள் யார் என்று தெரியவில்லை. நகரத்திற்கு வந்த பிறகுதான் அவர்கள் எல்லாம் ஒரு மக்களினுடைய தலைவராக காட்சி அளிக்க முடிகிறது என்று சொன்னால், நகர வாழ்க்கை தான் நாட்டையும் வீட்டையும் நிம்மதியாக மகிழ்ச்சி வருவதே. நான் கேட்கிறேன், நான் கிராமத்தை விட நகரம் பெரிதென்று பேசுவது எனக்கு மகிழ்ச்சி அல்ல. இந்த கிராமம் எங்கள் நகரத்தை போல வளர வேண்டும் என்று இந்த நன்னாளிலே தெரிவித்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.